ஹாய்டா பாய்ஸ், வெல்கம் பேக் டு சிஆர்டிவர்ஸ். இன் திஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறையா பேர் பண்ணுற தப்பை நான் லாஸ்ட் டைம் அந்த கால்ஸில் பேசும்போது 2-3 பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் டீட்டெயில்டாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஆல்ரைட். நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, கைஸ், நான் ஸ்பெசிஃபிக்காக 1 AM ட்ரேட் பண்ணுவேன். Because that's highly probable for the um, day to print its highs or lows அப்படி சொல்லியிருப்பேன், ரைட்? விச் இஸ் மிட் நைட் நியூயார்க் ஆர் லண்டன் செஷன், கரெக்டாக? பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அண்ட் தென் வேறு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஐ யூஸ்வலி ட்ரேட் த 9 PM ரேஞ்ச். 9 PM ரேஞ்ச் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட ரேஞ்ச் கேண்டலாக இருக்கும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுற நீங்கள் பிளைண்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூ கைஸ் ஜஸ்ட் mark the 9 PM range. Look at the chart now. It's the 9 PM range of Tuesday, கரெக்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் 9 PM ரேஞ்சாக ஒரு சிஆர்டி ஹை, அண்ட் தென் 9 PM on ரேஞ்சாக ஒரு சிஆர்டி லோ, இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டாக ட்ரா பண்ணிடுறீங்க பிஃபோர் 1 AM ஓப்பனுக்கு முன்னாடி. ஓகேவா? பட் ஆனால் அது தப்பு. ஓகே, நான் லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டேன், வி ஆர் பேரிஷ். நீங்கள் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் செல் ட்ரேட்ஸ், தட் பிகாஸ் தட் இஸ் அன் ஹைலி ப்ராபபிள் ஹச்டிஎஃபோட ஆர்டர் ஃப்ளோக்கு அகேன்ஸ்டாக நம்ம போவேனான்னு சொல்லிட்டு. ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீ லெவல்ஸாக மார்க் பண்ணணுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு ட்ரேட் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஹச்டிஎஃப் நெரேட்டிவ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வி ஆர் பேரிஷ் இன் யூரோ யூஎஸ்டி, இன்னும் டிஓயில் எடுக்காதனால அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்காக நம்ம செல் ட்ரேட் தான் எடுக்க போகிறோம். பட் 9 PM ரேஞ்சை ஹையை தூக்கிட்டு அப்படியே செல் ஆகுவானா மார்க்கெட்டு? நோ. ஓகேவா? இதுதான் நான் பேட்டர்ன் ட்ரேட்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9 PMோட ரேஞ்சோட ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஆன்டிசிபேட் வேர் த ப்ரைஸ் வில் மேனிப்புலேட்னு. ஓகேவா? 9 PMோட ரேஞ்சை ஸ்வீப் பண்ண தான் போகிறோம். ஆப்வியஸ்லி ஒன்ஸ் த மார்க்கெட் வந்து லைக் ஹை ஆஃப் த டே வந்து லண்டனில் தான் பிரிண்ட் பண்ண போனோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி அதுக்கு முன்னாடி இருக்கிற ரேஞ்சை தான் ஸ்வீப் அடிப்பான். அது ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் ரேஞ்ச் கேண்டிலாக மார்க் பண்ணுறது செகண்ட் தான். ஓகேவா? ரேஞ்ச் கேண்டிலாக மார்க் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அது வந்து செகண்ட் தான். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஃபோர் மார்க்கிங் யுவர் ரேஞ்ச் கேண்டில் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை யுவர் கீ லெவல். இந்த சினேரியோவில் வி ஆர் பேரிஷ் பிகாஸ் மந்த்லி சிஆர்டி நடந்திருக்கு, அண்ட் தென் வி ஆர் இன் த வேவ் ஆஃப் த மந்த்லி சிஆர்டி அண்ட் வி ஆர் ஹெட்டிங் டு த சிஆர்டி லோ ஆஃப் த மந்த்லி கேன், கரெக்டாக? பட் ஹவவர் நமக்கு நரேஷன் தெரிஞ்சிச்சு, நம்ம செல் தான் பண்ண போகிறோம், ஹச்டிஎஃப் ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே பேரிஷாக தான் இருக்குது. பட் நீங்கள் உங்கள் ட்ரேடை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9 PMோட ரேஞ்ச் கேண்டில் மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக த வெரி ஃபர்ஸ்ட் திங் யூ மஸ்ட் டு டூ அப்படின்னா ஐடென்டிஃபைங் யுவர் கீ லெவல்ஸ். ஓகேவா? இப்போது இன்றைக்கி டியூஸ்டே நம்மளோட கீ லெவல் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 PM ரேஞ்ச். ஓகேவா? நியூயார்க்கில் இருக்கவங்களுக்கு அது மண்டே நைட்டு, இந்தியாவில் நமக்கு இது டியூஸ்டே மார்னிங் நடந்திருக்கும், விச் இஸ் ஆன் ஏசியன் செஷன், கரெக்டாக? அதோட ரேஞ்சை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை யுவர் கீ லெவல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எது ஒரு வேலிடான கீ லெவல்? வி ஹாவ் அன் ஆர்டர் பிளாக் ரைட் ஹியர், கரெக்டாக? ஐ யூஸ்வலி சூஸ் த ஓப்பனிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டர் பிளாக். ஸோ அது வந்து ஒரு ஹை ப்ராபபிளான ஒரு கீ லெவல். ஸோ கீ லெவலை மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? கீ லெவலை மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ரேஞ்ச் கேண்டிலை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கீ லெவலுக்கு மேலே தான் உங்கள் ரேஞ்ச் கேண்டில் இருக்கானா யூ டோன்ட் ரியலி நீட் டு மார்க்கெட். ஓகேவா? பட் இன்கேஸ் நான் இந்த கேண்டெல்லாம் ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னாலும் நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தட் ஜஸ்ட் அ கன்சாலிடேஷன். லுக் அட் த கேண்டில் சைஸ், இட் ஜஸ்ட் லுக்ஸ் அஸ் டோஜி கேண்டில், கரெக்டாக? ஸோ கீ லெவலில் மார்க் பண்ணி வச்சோம், விச் இஸ் திஸ் ஆர்டர் பிளாக் ரைட் ஹியர், அண்ட் தென் சிஆர்டி ஹை, த கேண்டில் ரேஞ்ச் ஹை. அண்ட் தென் இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டோன்ட் கன்சிடர் திஸ் அஸ் அன் ஆர்டர் பிளாக் அப்படின்னா வேறு நீ என்ன பண்ணணும்? பிகாஸ் ஆர்டர் பிளாக் வித் த ஃபேர் கேப் இஸ் ஹைலி ப்ராபபிள்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகேவா? ஈவன் தோ இது உன் கண்ணுக்கே தெரியல அப்படின்னா
யூ ஹாவ் டு லுக் ஃபார் த டெய்லி கீ லெவல். எனக்கு டெய்லிலாம் போக முடியாது ப்ரோ, அந்தளவுக்கு ப்ரைஸ் ரீச் ஆக மாட்டான் ஒரு 4 hour HTFல அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் டைம் டு 1 hour. ஓகேவா? இப்போது 1 hourல பார்த்த அப்படின்னா உனக்கு என்ன தெரியுது? வாட் யூ சி ரைட் now? இது என்னோட 4 hour ஆர்டர் பிளாக் நான் வரைஞ்சி வச்சிட்டேன். ஓகே, இது வந்து உன்னோட 9 PM கேண்டில் ரேஞ்ச் ஹை. ஓகே, திஸ் இஸ் யுவர் 9 PM கேண்டில் ரேஞ்ச் ஹை அண்ட் தென் above ஐ ஹாவ் மார்க்ட் த 4 hour ஆர்டர் பிளாக். ஓகேவா? இது உனக்கு கண்ணுக்கு தெரில அப்படின்னா கூட ஹெச்டிஎஃப் நம்மளோட ஹெச்டிஎஃப்குள்ளே எல்டிஎஃப்பில் சேம் ஆர்டர் பிளாக் வித் த ஃபேர் வேல்யூ கேப் இருந்தால் அப்படின்னா தட்ஸ் அன் ஹை ப்ராபபிள். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு மார்க் த ஆர்டர் பிளாக் இன் 1 hour. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அன் வாட் யூ ஹாவ் ஹியர், யூ ஹாவ் ஃபேர் வேல்யூ கேப். கரெக்டாக? ஃபேர் வேல்யூ கேப் வித் அன் ஆர்டர் பிளாக் இஸ் ஹைலி ப்ராபபிள் நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? ஈவன் தோ 4 hour நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னா கூட நீ வந்து ஒரு 1 hour ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க ஒரு ஓபி ஆர் ஃபேர் வேல்யூ கேப்ஸில் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன் திஸ் கேஸ் 1 hour ஆர்டர் பிளாக்லேயும் ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கான். அண்ட் தென் 1 hourலேயும் நமக்கு ஒரு கீ லெவல் இருக்குது, சாரி ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஹெச்டிஎஃப்லேயும் நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது விச் இஸ் அவர் 4 hour அண்ட் தென் எல்டிஎஃப் விச் இஸ் அவர் 1 hour. கரெக்டாக? 15 minutesலேயும் பார்க்கலாம் நம்ம லேட்டர். அதுக்கப்புறம் 4 hourக்கு அடுத்து ஒரு ஹெச்டிஎஃப்னா 1 hour. கரெக்டாக? ஸோ அதுலேயும் நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது வித் த ஃபேர் வேல்யூ கேப் விச் இஸ் வெரி ஹைலி ப்ராபபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஒரு 4 hourல ஒரு ஓபி வித் த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படின்னா இன்சைடு த 4 hour வி ஹாவ் 4 1 hour கேண்டில்ஸ். கரெக்டாக? அந்த 1 hour டைம் ஃப்ரேமில் இஃப் யூ ஃபைண்ட் அன் ஆர்டர் பிளாக் வித் த ஃபேர் வேல்யூ கேப் இன்சைட் த 4 hour கேண்டில் அப்படின்னா that's very very high probable. ஓகேவா? a key level inside the HTF key level I'm sorry a LTF key level inside the HTF key level with the same elements is highly probable. okay, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது நம்ம கீ லெவல் இது நம்மளோட 4 hour கீ லெவல் அண்ட் தென் இது வந்து நம்மளோட 1 hour கீ லெவல் அண்ட் தென் liquidity pool. to identify the liquidity pools for 4 hour time frame எந்த டைம் ஃப்ரேம் போய் நம்ம பார்க்கணும் which is 15 minutes, right? we have 15 minutes, right? because நமக்கு 4 hour டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் லைக் MMX படி ரோமியோ எல்லாமே அதான் சொல்லியிருப்போம். 4 hourனா 15 minutes தான் நமக்கு டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் இல்லையா? ஸோ in this case what do you have here? inside the liquidity pools do you have any highs or lows? No, but instead we have 15-minute ஆர்டர் பிளாக் ரைட் ஹியர். கரெக்டாக? நமக்கு 4 hour ஆர்டர் பிளாக் இருக்குது. அந்த 4 hour ஆர்டர் பிளாக்குள்ளே இன்சைடில் ஒரு 1 hour ஆர்டர் பிளாக் வித் ஃபேர் வேல்யூ கேப்போடு இருக்குது. அண்ட் தென் அந்த ஒரு 1 hour ஆர்டர் பிளாக்குள்ளே வி ஹாவ் திஸ் 15-minute ஆர்டர் பிளாக். கரெக்டாக? அண்ட் 15-minute ஆர்டர் பிளாக் வித் த டைனி ஃபேர் வேல்யூ கேப். கரெக்டாக? இந்த இடத்த நீ வந்து க்ளோஸாக லுக் பண்ணி பார்த்த அப்படின்னா உனக்கு தெரியும் இது ஒரு டைனி ஃபேர் வேல்யூ கேப். ஓகேவா? கரெக்டாக அதுக்கு மேலே ப்ரைஸ் ரீச் ஆகிட்டு டாப் பண்ணிட்டு அங்கே ஒரு ஹண்ட்டை போட்டு பிகாஸ் வி ஹாவ் திஸ் motherfucking seems like it's an bullish candle. ஸோ லிக்விடிட்டி பூலை டாப் பண்ணிட்டான், ஸ்வீப் அடிச்சிட்டான் அண்ட் தென் அங்கேருந்து மாடல் அண்ட் கன்ஃபர்மேஷன் ரைட் ஹியர். அண்ட் தென் சிஸ்டி ரியாக்ஷன் பார்க்குறீங்கன்னா கூட உங்களுக்கு பாருங்கள் க்ளீனாக இருந்திருக்கு. கரெக்டாக? கீழே லெவலில் ப்ரைஸ் ரீச் ஆகிட்டு ப்ராப்பராக ஒரு ஏ ஷேப்பில் இருக்கானா லைக் அன் இன்வர்ஷன் வி. ஓகேவா? இன்வர்ஷன் வீனா எதை மீன் பண்ணுறேன்னா ஏ ஷேப் ரெக்கவரி தான் சொல்கிறேன். ஓகேவா? கீ லெவலில் ப்ராப்பராக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் ஆகலாம். ஓகேவா? இன் திஸ் கேஸ் யூஸ்வலி ஐ என்டர் இன் 3-minute டைம் ஃப்ரேம். இப்போ 3 minute 15 minutes டைம் ஃப்ரேமை நீங்கள் ஒரு 4 பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு 3 பிரிக்கலாம். கரெக்டாக? எக்ஸாக்டாக 3 கிடையாது, ஒரு 3.5 அந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு 3.5 டைம் நம்ம செட் பண்ண முடியாது. மேனுவலாக நீங்கள் செட் பண்ணலாம் கஸ்டம் இன்டர்வலில், பட் 3 minutes இஸ் குட் எனஃப். ஓகேவா? ஸோ அதனால் 3 minutesல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கிளியராக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பான். கரெக்டாக? டர்ட்டில் சூப் பண்ணிட்டு ஃபேக் ஹை கிரியேட்டட் அண்ட் தென் ப்ரைஸ் டர்ட்டில் சூப்ஸ் இட். கரெக்டாக?
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே லிக்விடிட்டி பூலே கிடையாது. லிக்விடிட்டி பூல் ஹெச்டிஎஃப்ல உங்களோட ஹெச்டிஎஃப் பிடிஆர்ஏக்குள்ளே இருக்க ஒரு எல்டிஎஃப்ல லிக்விடிட்டி பூல் இல்லை அப்படின்னா த ப்ரைஸ் வில் ஜெனரேட் த லிக்விடிட்டி பூல். ஓகேவா? ஸோ இன் திஸ் கேஸ் திஸ் ஃபேக் ஹை is your liquidity pool, and then price total soups it, and there you go. We have the the A shape reaction inside the key level. 60 கொடுத்தாச்சா? 60 கொடுத்தோன்னே there you go. நெக்ஸ்ட் கேண்டிலில் ஆர் அந்த ஒரு 3 மினிட்ல இருக்க ஒரு பிரேக்கரை பிடிச்சி நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கலாம். கரெக்டாக திஸ் இஸ் யுவர் பிரேக்கர், ரைட்? திஸ் இஸ் யுவர் பிரேக்கர் பிளாக். அதில் ரீட்ரெஸ் பண்ணும்போது நீ அங்கேருந்து ஒரு செல் ட்ரேட் போட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு டீசெண்டாக நெக்ஸ்ட்டு ட்ரா ஆஃப் லிக்விடிட்டி டார்கெட் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக 15 மினிட்ஸில் போய் பார்த்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் லிக்விடிட்டி பூல் தெரியும். விச் இஸ் திஸ், ரைட்? விச் இஸ் திஸ் ஸ்விங் லோ. இது வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணியிருந்தா கூட விச் இஸ் த கிரேசி ஆர்ஆர். ஸோ அதான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேண்டில் ரேண்டம் கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணுறது ஒரு மேட்ரு கிடையாது. ஓகேவா? ஒரு கேண்டில் ஹைஸ் அண்ட் லோஸை சின்ன பிள்ளை கூட ட்ரேடிங்கே தெரியாதவன்ட்டு நாளைக்கு சொன்னால் கூட அவன் 9 PM கேண்டில் ரேஞ்சா அதை மார்க் பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு ட்ரேடராக, சிஆர்டி ட்ரேடராக நீங்கள் வந்து பிளைண்டாக இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நான் ஈவன்த்தோ என்ன தான் நான் 9 PM ரேஞ்சை நான் ட்ரேட் பண்ணேன்னு சொன்னாலுமே அதுக்கு மேலே இப்போ என்னோடய செல் நான் பார்க்குறேன் அப்படின்னா செல்லுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் செல் தான் பார்க்குறேன் அப்படின்னா செல்லுக்கு நான் எந்த இடத்துல செல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு மேலே ஒரு ப்ராப்பராக ஒரு கீ லெவல் எதனா இருக்கான்னு பார்ப்பேன். ஓகேவா? அந்த கீ லெவலுக்குள்ளே எல்டிஎஃப் 15 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் லிக்விடிட்டி பூல்ஸ் இருக்கான்னு நான் பார்ப்பேன். அந்த 15 மினிட்ஸ் லிக்விடிட்டி பூலை ஸ்வீப் அதுக்கப்புறம் அங்கேருந்து ரியாக்ஷன் பார்க்கணும். நீ 3 மினிட்ஸில் கூட பார்க்கலாம். ஓகேவா? 15 மினிட்ஸில் பார்க்கலாம், இல்லை 3 மினிட்ஸ்லையும் பார்க்கலாம். ப்ராப்பராக ஒரு வி ஷேப் ஆர் ஏ ஷேப் ரியாக்ஷன் கொடுத்தான் அப்படின்னா தட்ஸ் அண்ட் வேலிட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து நீ என்ட்ரு ஆகலாம். ஓகேவா? ஹியர் இந்த புல்லிஷ் கேண்டிலோட பாடி கீழே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆர் 60 கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் கேண்டிலில் பிரேக்கர் ரீட்ரேஸ் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரை போட்டு ஸ்டாப் அபவ் த ஸ்விங் ஹை அண்ட் டார்கெட்டிங் த அப்போசிங் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச். கரெக்டாக? ஸோ இப்படி தான் நீ பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. டோன்ட் பி எ பேட்டர்ன் ட்ரேடர். ஓகேவா? இங்கே நேற்று அப்படி தான் கேட்டிருந்தார் ஒருத்தர் லைவில். அதனால தான் அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணவங்க டேரெக்டாக ஹோலி கிரைல் கண்டென்ட் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் ட்ரேடிங் கம்யூனிட்டி கைஸ். கம்யூனிட்டின்னு சொல்கிறேன் பாருங்கள். தே ஆர் ஜென்ரலி நாட் ஃபிட் ஃபார் ட்ரேடிங். ஓகேவா? ஸோ அதான் சொல்ல வரேன். டோன்ட் பி எ பேட்டர்ன் ட்ரேடர். நரேஷனை கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஹைஸ் அண்ட் லோஸை ஸ்வீப் பண்ணிட்டா அப்படியே கீழே போவானா? நோ. ப்ரைஸ் ஹேஸ் டு ரீச் த கீ லெவல் இன் ஆர்டர் டு டேர்ன் த டைரக்ஷன். ஓகேவா? அந்த கீ லெவல் வந்துட்டா அப்படியே அங்கேருந்து போயிடுவானா? நோப். ப்ரைஸ் ஹேஸ் டு ஸ்வீப் த எல்டிஎஃப் லிக்விடிட்டி. ஓகேவா? ப்ரைஸ் ஹேஸ் டு டோட்டல் ஸ்வீப் த எல்டிஎஃப் லிக்விடிட்டி. இந்த இடத்துல 15 மினிட்ஸில் வி டோன்ட் ஹாவ் எனி like what liquidity pool, right? So price created this fake high, which is the liquidity, right? Generated the liquidity right here, and then total swoops it and then rally. We done closed below this, and then அங்கேருந்து பாருங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தோன்னே சட்டுன்னு opposing end of the range வந்துட்டானா. அண்ட் தென் கைஸ் டுடே நான் நியூயார்க் செஷனில் ஒரு ட்ரேட் எடுத்து எனக்கு பிரேக் ஈவன் கிட்டத்தட்ட அது லாஸ்ட்லாம் சொல்ல முடியாது, ஒரு பிரேக் ஈவன் அடிச்சது. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு டோட்டல் சூப் வந்து கரெக்டாக 9:30 நடந்தனால ஐ வாஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாடல் 1 கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்குது இல்லையா, அந்த கேண்டிலுக்கு ப்ரைஸ் ரீச் ஆனால் அங்கேருந்து நான் ஒரு பை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னோடய எஸ்எல் வந்து சம்வேர் அரவுண்டு இந்த இடத்துல எனக்கு எஸ்எல் நான் என்ன சொல்கிறது கீழே தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மூவ் பண்ணிட்டேன், ட்ரையல் பண்ணிட்டேன் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துல எனக்கு அடிச்சிருச்சு. நான் உங்களுக்கு சார்ட் பையை காட்டுறேன், பார்த்தா தெரியும். இட்ஸ் ஓகே டு ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் ஓகே. 15 மினிட்ஸில் காட்டுறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்னமும் எனக்கு ட்ரேட் எஸ்எல் அடிச்சிருந்துருக்காது. பட் நான் வந்து
ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டு ஓகே டு க்ளோஸ் த டே வித் ரெட்னா it was out of time. ஓகேவா, I usually don't hold நியூ யார்க் ட்ரேட்ஸ் இன் ஆஃப்டர் 1 பிஎம்க்கு அப்புறம். ஸோ அதனால் எனக்கு அடிச்சிருச்சு. அண்ட் தென் நம்மளோட டைரக்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா பேரிஸ் தான் இல்லையா, நம்மளோட பயாஸே பேரிஸ் தான். ஸோ கவுண்டர் ட்ரெண்டில் இதுதான் லோ ஆஃப் த டே ஆக்சுவலி. ஓகேவா, லோ ஆஃப் த டே இதுதான். பட் ஆனால் லோ ஆஃப் த டே ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு புஷ் கொடுப்பான், அப்போசிங் என்ன அந்த ரேஞ்ச் ஒரு 50% போவோம் அப்படின்னா நான் ஆன்டிசிபேட் பண்ணேன். ஓகேவா, இதுதான் வந்து லோ ஆஃப் த டே, லோ ஆஃப் த டியூஸ்டே. பட் ஆனால் அங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல புஷ் கொடுக்கல டு தி அப் சைட். ஸோ அதனால் ஐ க்ளோஸ் த ட்ரேட் வித் ரெட் கலர். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், இட் ஹேப்பன்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவோட ஓவரால் வியூ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டோன்ட் மார்க் த சிஆர்டி கேண்டில் ஃபர்ஸ்ட். ஓகேவா, கீ லெவல்ஸை மார்க் பண்ணுங்கள். கீ லெவல்ஸில் இருக்க லிக்விடிட்டி பூல்ஸை ஃபைன் பண்ணுங்கள். அதை ஃபைன் பண்ணிவிட்டு அதை டேர்ட்டில் சூப் பண்ணோன்னே ஹையர் லோ ஆஃப் த டே ஃபார்ம் போனோன்னே உங்களோட எல்டிஎஃப் போய் எல்டிஎஃப்ல தான் இருப்பீங்க, ஒரு ப்ராப்பராக ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தோன்னே என்ட்ரு ஆகுங்க. ஓகேவா, அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான் கைஸ், பாய்.